நான் பருப்பு துவையலுக்கு ஒரு 3/4 கப்பு சிறுபயிறு எடுத்திருக்கேன். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 வத்தல் மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஜீரக ரசம் செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். அதை விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 வரமிளகாய் போட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து இது 2 பேருக்கு நான் செய்கிறேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். கொரன்னு அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை விட்டுடலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்ட பிறகு நல்லா கொதிக்க விடாதீங்க. நல்லா நுரைச்சிட்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம். நான் பூண்டையும் கொஞ்சம் நசுக்கி போடுறேன். சிலவங்க பூண்டு போடாமல் செய்வாங்க. எங்களுக்கு பூண்டு போட்டால் பிடிக்கும், அதனால் நான் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நுரைச்சிட்டு வருது. இந்த இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஜீரக ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து தான் விடணும். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேணால் தண்ணி தெளிச்சுக்காங்க. கொஞ்சம் இப்போ எண்ணெய் விடுங்க. இந்த ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்.
சிறுபயிர் நல்லா இப்போ ஆறிடுச்சு. நான் இதை மிக்ஸி ஜாரில் போடுறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போடாமையும் செய்யலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டால் தான் கொஞ்சம் தண்ணி ஈர்க்கும். போட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரசத்துக்கு இப்போ தாளித்து விட வேண்டியது தான். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விடுவேன். கடுகு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வரமிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம ரசத்தில் போட்டுடலாம். இப்போ ஜீரக ரசத்துக்கு நான் மல்லிக்கீரை தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு ஜீரக ஃப்ளேவர் தான் முன்னே இருக்கும். இன்றைக்கி எங்களுடைய லஞ்சு ஜீரக ரசம், பருப்பு துவையல், கத்திரிக்காய் பொரியல், சாதம், மோர். 3 நாளாக எங்கள் வீட்டில் விருந்து சாப்பாடு. அதனால் இன்றைக்கி நான் வயிற்றுக்கு எதமாட்டி இருக்கட்டும்னு ஜீரக ரசம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த காய்ச்சல் டயத்தில் கூட இந்த மாதிரி ஜீரக ரசம் வச்சு பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டா வாய்க்கு ருசியாக தெரியும்.